இன்னைக்கான மினி விலாகில் நான்வெஜ் பிரியாணிலேயே தனக்குன்னு தனி டேஸ்ட்டு தனி ஃப்ளேவர் கொண்ட ப்ரான் பிரியாணி. இது பிரியாணிலேயே வேறு மாதிரி தம் உடைக்கும் போதே வீடே மணக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, பக்கா மெஷர்மெண்ட்ஸோட. பார்க்கலாமா? 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ இறால் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா போட்டால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 3/4 கிலோ இறாலை உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இறாலுக்கு மசாலா போட்டு வைக்கணும். என்னென்ன பொருள் எவ்வளோ அளவுன்னு தெளிவாக ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நான் முதல் நாள் மசாலா போட்டுட்டேன். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறீங்க, இல்லை 12 மணி நேரத்தில் சமைக்க போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜிலே எடுத்து வைக்கலாம். அதை தாண்டி டைம் எடுக்கணும்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ தேவையோ அதுக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. எந்த அளவு மசாலா போட்டு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். இந்த பிரியாணிக்கு தயிர் சேர்க்க போகிறதில்ல, தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். நான் சொல்கிற ஆர்டர்லேயே செஞ்சு பாருங்கள், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். காய் கட் பண்ண கையோட அரிசியை ஊற வச்சிடலாம். இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2 தண்ணியில் அலசிட்டு 3வது தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்ச கையோடையே நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி பாத்திரம் திருச்சி மங்கலில் வாங்கினது. இது 1/2 கிலோ தாராளமாக ஆக்கும். எண்ணெய் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், எப்போதும் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி இந்த அளவு வெங்காயத்தை வதக்கினா தான் பிரியாணியும் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஃப்ரைடு ஆனியன்லேருந்து பாதி மட்டும் எடுத்து தம் போடும்போது போட்டுக்கலாம்னு தனியாக வச்சுருக்கேன். மீதி இருக்கிற வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூளும் காரத்துக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய் மல்லி புதினா கம்மியாக சேர்த்தா போதும். இறால்லையும் நம்ம சேர்த்துருக்கோம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தக்காளி உப்பு பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த 3 பொருள் மட்டுமே சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இன்னொரு பக்கம் அகலமான பாத்திரம் தாராளமாக தண்ணி வச்சு கல் உப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக புதினா இலை போட்டு வச்சுருக்கேன். தக்காளி கண்ணுக்கே தெரியாமல் இந்த அளவு மசிஞ்சு வரணும், அப்போ தான் அதோட புளிப்பெல்லாம் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்தா இறாலை உள்ளே இறக்கிட்டு 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வச்ச தண்ணி கொதி வந்திருக்கும். ஊற வச்சிருந்த அரிசி 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதே கிரேவியில் நீங்கள் அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்து தம் பிரியாணியாகவும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக இறால் கிரேவி எடுத்து வச்சுருக்கேன், தம் போடும்போது சேர்த்துக்கலாம்னு. நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோன்னு எவ்வளோ கப் ரைஸ் போட்டாலும் சரி, தண்ணி கொதி வந்து கரெக்டாக 7 நிமிஷம் தான், அதுதான் டைமிங். ரைஸை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா பிஸ்கெட் மாதிரி உடையும். 70% குக் ஆகிருக்கும். அதை அப்படியே தண்ணியிலேருந்து வடித்து இறால் கிரேவி மேலே சேர்த்துட்டு அரிசி கொதித்த தண்ணி 1 கப் சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சிருந்த இறால் கிரேவி, ஃப்ரைடு ஆனியன், 1 டேபிள் ஸ்பூன் நெய், சூடான பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தேன். இது ஆப்ஷனல் தான். மேலேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி புதினா மூடி போட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு தம் போட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். அதுதான் அரிசி புழுங்கி வர்ற நேரம். இப்படி அலேக்கா திருப்பி தம் உடைக்கும் போது ரைஸு மசாலான்னு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வீடே அப்படி ஒரு மனமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.